28/6/2026 ஷாமுர்தீன் SM 61க்கு உண்டான ஒரு கேரளா கணிப்பை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன கொடுத்தோம், என்ன வந்திருக்குன்னு ஒரு பார்வை பார்த்துடலாம். சரிங்களா? பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு 9112 கொடுத்துருந்தோம். சரிங்களா? 2ஆம் நம்பர் அடிஷ்னல் நம்பர் உள்ளே வந்திருக்கு, 2 வந்திருக்குது. ஓகே, நம்ம 0 சி போர்டுக்கு தான் அதிகமாக கொடுத்துருந்தோம். 80 20 20, ஆனால் கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி அடிச்சிட்டாங்க, அவ்வளோதான். இதை பார்த்தீங்கன்னா பாக்ஸில் அப்படியே 3 மட்டும் உள்ளே போயிருக்கு, 0 வெளியே வந்திருக்கு. 2ஆம் நம்பர் அப்படியே ஒரு நம்பர் மட்டும் பவர் ஆகி அப்படியே ஃபுல் வின்னிங் வந்துருக்குது. சரிங்களா? ஒரு நம்பர் மட்டும் பவர் ஆகிடுச்சு. 2 0 ஏசியில் வந்திருக்குது. 2 பி போர்டு வரும்னு பார்த்தேன், ஆனால் ஏ போர்டுக்கு போயிருக்குது. 0 பி போர்டு அல்லது சி போர்டு தான், ஏன்னா கணக்கு அதான். சி போர்டு அல்லது பி போர்டுக்கு தான் வரணும். அது கரெக்டாக சி போர்டுக்கு வந்திருக்கு. அதை தான் சொன்னேன் நேற்றுக்கு. 3 6 8 0 சொல்லியிருந்தேன். அதனால தான் 3ஆம் நம்பரும் நம்ம வச்சுருந்தோம் 73ங்கிறது. ஆனால் அவங்க என்ன கணக்கு பண்ணியிருக்காங்கன்னா 2 3ங்கிற மாதிரி கணக்கு பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா அப்படியே தெரியும், செட் நம்பர் அப்படியே வந்திருக்கும். 22 வச்சுட்டாங்க, அவ்வளோதான். பார்த்திங்கன்னா 7க்கு பவர் 2 3 அப்படியே வந்திருக்குது. 2 0 2 0 3ன்னு 2 3 0ன்னு கொண்டு வந்துட்டாங்க. நம்ம 7 0 3லாம் கொடுத்துருந்தோம் பாக்ஸில். ஆனால் 2ஆம் நம்பருக்கு பவர் 7 அப்படி திரும்பவும் 2ஆம் நம்பரை வச்சுட்டு அப்படி 3க்கு மேலே தூக்கி 0 அது கீழே வரலாம். 0 வந்துருச்சு. சரிங்களா? இப்படி தான் ஆட்டத்தில் போயிருக்குது. நம்ம போரடியில் 2 0 6 0 எல்லாம் கொடுத்துருந்தோம். 0 மட்டும்தான் போரடியில் வந்திருக்குது. இதில் பார்த்திங்கன்னா ஒரு நம்பர் பவர் ஆகி பாக்ஸில் வின்னிங் வந்திருக்குது. இதில் வந்துட்டு ஒரு நம்பர் பவர். சரிங்களா? நாளைக்கு உண்டான கணிப்புக்குள்ளே போயிடலாம். நாளைக்கு எப்படி வரும் பார்ப்போம். நாளைக்கு 1 5 2ன்னு வருது. சரிங்களா? 1 5 2ங்கிறத பார்த்தோம்னா ஆல் போர்டை பொறுத்தவரைக்கும் 1 5 1 ஏ போர்டில் கொடுத்துருக்குறேன். ஏ போர்டுலேயும் வரலாம், அல்லது சி போர்டுக்கும் 1 வரலாம். ஓகேங்களா? அப்படி 1 வரலன்னா இந்த 5 8ங்கிறது தான் சி போர்டுக்கு. 2ஆம் நம்பர் கூட கிடையாது. 2ஆம் நம்பர் மேலே தான் எதுலையாவது ஒன்றில் வச்சு அடிக்கணும். பி போர்டு அல்லது ஏ போர்டில் தான் திரும்ப 2ஆம் நம்பர் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சி போர்டுக்கு அதிகபட்சம் 2ஆம் நம்பர் வராது. சரிங்களா? அதனால் 4 நம்பர் நம்ம சொல்கிறதுல பார்த்திங்கன்னா 1ஆம் நம்பர் சி போர்டுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? அப்படி இல்லைன்னா 6ஆம் நம்பர் 3ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்துட்டு சி போர்டு வருமாங்கிறதுலாம் ஆனால் வரலாம். 2 3 ஆனால் 2 3 2 4 3ன்னு வருமா, இல்லை 4 2 3ன்னு வருமாங்கிறது பார்க்கணும். 3ஆம் நம்பர் சி போர்டுக்கு வரலாம், பவரில் வரலாம். சரிங்களா? அப்படி இல்லைன்னா 6ஆம் நம்பரும் நம்மளுக்கு சி போர்டு இருக்குது. சரிங்களா? கொஞ்சம் அதையும் பார்க்கணும். 6ஆம் நம்பரும் நம்மளுக்கு 1 இல்லைன்னா 1க்கு பவர் 6. சரிங்களா? 1 6 அப்படி இது பவர் ஆச்சுன்னா 3ஆம் நம்பர் வரணும். சரிங்களா? 3ஆம் நம்பர் வரணும். ஒருவேளை இந்த 5 8ங்கிறதுமே பவர் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா 1 வந்து ஏ போர்டுக்கு போச்சுன்னா 1 5 0ங்கிற நம்பர் வரலாம் ஆட்டத்தில். சரிங்களா? ஆமாம், 1 5 0ங்கிற நம்பர் ஆட்டத்தில் கொஞ்சம் வரலாம். அது பாக்ஸில் வந்தால் வரலாம். சரிங்களா? பாக்ஸில் வந்தால் வரலாம். சரிங்களா? பார்த்துக்கோங்க. இந்த நம்பர்லாம் வந்து இதில் இருந்து எடுத்துருக்கிறது. ஆனால் இதையும் தாண்டி நம்ம ஒரு கணக்கு பண்ணுவோம். அந்த இதில் வந்து 1 5 0ங்கிறது கொஞ்சம் கான்ஃபிடென்ஸாக இருக்கிற மாதிரி இருக்குது நாளைக்கு ஆட்டத்தில். சரிங்களா? கொஞ்சம் பார்த்துக்கோங்க, உங்களுக்கு எப்படி வருதுன்னு பாருங்கள். ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 1 7, பி போர்டில் 4 6, சி போர்டில் 5 8, 2 எங்கே வேணால் வரலான்னு தான் சொல்லியிருக்கிறேன். இருந்தாலும் அதிகபட்சம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 2ஆம் நம்பர் சி போர்டுக்கு வர்றது ரேர், கம்மி தான். ஆனால் அப்படி நம்ம சொல்லிடவும் முடியாது. சரிங்களா? ஆனால் ஏ போர்டு பி போர்டு அப்படி சி போர்டுக்கு வந்தால் நாளைக்கு ட்ரிபிள்ஸாக கூட இருக்கலாங்க. ஆமாம், ஏன்னா 2ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 2 7ங்கிறது வந்திருக்கிறதுனால இப்போ 2 7ஆகவும் வரலாம், 2 2ஆகவும் வரலாம், 7 7ஆகவும் வரலாம், இல்லை 7 2 2 7 அந்த மாதிரி வரலாம். நம்ம வந்து 2 7 தான் கனெக்ட் பண்ணியிருக்கோம். யாருனாலும் சரி 2 2 7 7 ஒன்று வச்சுக்கோங்க. ஏபியில் மெயினாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கலாம். சரிங்களா? இல்லைன்னா ட்ரிபிள்ஸாகவே 3 2 கூட ஒரு செட்டு போட்டுக்கோங்க. சரிங்களா? ட்ரிபிள்ஸாகவே 2ஆம் நம்பர் மட்டும் கொஞ்சம் பார்த்து போட்டுக்கோங்க. நான் அதான் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி கொடுத்துருக்குறேன். ஏன்னா ஒரு டவுட் இருக்குது, அதனால் சொல்கிறேன். உங்கள் கணிப்புலேயும் வந்தால் மட்டும் ப்ளே பண்ணுங்கள். சரிங்களா? ஏபிபிசிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் 78 15 24 68. இந்த 15ங்கிறது 15ஆகவும் வரலாம், 51ஆகவும் திரும்புறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? 51ஆக திரும்பினா 1ஆம் நம்பர் சி போர்டுக்கு வரும். அப்போ 5ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏ போர்டோ பி போர்டோ மேலே போயிடும். 0 1 உள்ளுக்கு வரும். ஆமாம், சரிங்களா? அதையும் நான் சொல்லிக்கிறேன்.
78 15 24 68 27ஆகவும் வரலாம், 22 இல்லை 77 அப்படியும் வரலாம். ஆனால் நாளைக்கு ஒரு டபுள்ஸுக்கு வாய்ப்பு இருக்குது, அவ்வளோதான். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அப்படித்தான் தோணுது. 25 76 23 சரிங்களா. டபுள்ஸ் வந்தால் 2 5 8 4 4 வந்து லாஸ்ட் ப்ரையாரிட்டி தான். சப்போஸ் டபுள் 4 வந்துட்டு ஏபியில் வந்தால் 2ஆம் நம்பர் கீழே வரும் சரிங்களா. மேட்ச்சு அப்படி தான் போகும். ஏன்னா 24ன்னு ஒரு கான்செப்ட் இருக்கு இல்லையா. டபுள் 2 ஏபியில் டபுள் 4 ஏபியில் வந்தால் 2ஆம் நம்பர் சி போர்டுக்கு வரும் சரிங்களா. ஆனால் அதிகபட்சம் வர்றதுக்கு கொஞ்சம் வாய்ப்புகள் கம்மி தான், ரொம்ப பார்க்கலாம். 3 டிஜிட்டலில் பொறுத்தவரைக்கும் 275 வரலாம். அதை சொன்னால ஏபியில் 27 வச்சுருக்க இடத்துலலாம் நீங்கள் 77 22 27 அப்படி வச்சுக்கோங்க சரிங்களா. 75 274 423 125 276 278 768 245 சரிங்களா. 4டியை பொறுத்த வரைக்கும் 82 76 87 68 82 45 81 125 சரிங்களா. பார்த்து ப்ளே பண்ணுங்க. நாளைக்கு தான் என்னுடைய கான்செப்ட்டு. உங்கள் கணிப்பில் எப்படி வருதுன்னு பாருங்கள். பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி போர்டை பாருங்கள், உங்கள் கணிப்பையும் பாருங்கள், மேட்ச் பண்ணி வைங்க, வின்னிங் வாங்க சரிங்களா. நாளைக்கு நல்ல கேஸில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.